Hello creators, welcome to Magilmari Studios. இன்னைக்கு செலிப்ரேட் சினிமாவில் நம்ம பார்க்க போகிற படம் என்னங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. அந்த கதையில் போலீஸோட ரிப்போர்ட், ஒரு போலீஸ் வந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க, ஒரு மர்டர் ரிப்போர்ட் எழுதுறாங்க. அந்த மர்டர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா பையனுக்கு ஒரு 8 மணி அரௌண்டில் ஒரு வாக்குவாதம் நடக்குது, பெரிய சண்டை நடக்குது வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை ரொம்ப பெருசாகி அந்த பையன் கோவத்தில் வெளியே போயிட்டு 8:45 மணிக்கு ஒரு பேக்கெட் பட்டன் நைஃப் ஒன்று வாங்குறான் பக்கத்தில் இருக்க கடையில். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸை ஒரு மணி நேரம் மீட் பண்ணுறான். அப்புறம் 12 மணிக்கு வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தை வந்து எப்படி போலீஸ்க்கு தெரிய வருதுன்னா, கீழ் வீட்டில் தங்கியிருக்க தாத்தா ஒருத்தர் மேலே கத்துறது எனக்கு கேட்டுச்சு, அவன் வந்து நான் அவனை கொலை பண்ண போகிறேன்னு அந்த பையன் வந்து அவங்க அப்பா பார்த்து சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரோ அவங்க வீட்டில் விழுந்த மாதிரியும் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பையன் படிக்கட்டில் ஓடிட்டு இருந்தான். உடனே நான் போலீஸ் கால் பண்ணேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. போலீஸ் வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா செத்து கிடக்குறாரு, கத்தியால் குத்துப்பட்டு செத்து கிடக்குறாரு. நைட்டு ஒரு 3 மணிக்கு அந்த பையன் திரும்பி வரான். திரும்பி வரும்போது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஐ விட்னஸஸ்ன்னு பார்த்தா அந்த தாத்தா கீழ் வீட்டு தாத்தா வந்து கேட்டிருக்கு, அவர் வீட்டு கிள்ளி கேட்டிருக்கு. அந்த பையனை அவர் பார்த்துருக்காரு. வெளியே வரும்போது அந்த பையன் தான் ஓடி இருக்கான். இன்னொன்று, ஒருத்தங்க எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க ஜன்னல் வழியாக அந்த பையன் வந்து கத்தியோட அவங்க அப்பாவை நோக்கி வந்ததை அவங்களும் பார்த்துருக்காங்க. 2 சை விட்னஸஸ். இவன் தான் பாக்கெட் நைஃப் வாங்கினா, இந்த மர்டர் வெப்பன் தான் வாங்கினாங்கிறதுக்கு கடைக்காரரும் சாட்சி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அவன் எங்களை வந்து பார்க்கும்போது பாக்கெட் நைஃப், அந்த பட்டன் நைஃப் அவன் வச்சிருந்தான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு, எல்லா சண்டை நடந்தது எல்லாத்தையும் வச்சு அவன் மேலே கேஸ் பதிவு பண்ணி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக ஜட்ஜி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஜூரி 12 பேர் கொண்ட ஒரு ஜூரி கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் இப்போ நடந்தது எல்லாமே தெரியும், ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பையன் உண்மையாலுமே கொலையாளியா இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். கொலையாளி அப்படின்னா நான் வந்து உடனே அவனை வந்து சென்டென்ஸ் பண்ணிடுவேன், அதாவது மரண தண்டனை கொடுத்துருவேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நம்ம கேஸ் மறுபடியும் ஃபர்தர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ப்ரீ ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் நம்ம பார்க்க போகிற படம் செலிப்ரேட் சினிமாவில் 12 Angry Men. இப்போ அந்த 12 ஜூரி தான் பண்ணுற டிஸ்கஷன் தான் இந்த படம். 1.5 மணி நேரம் தான் படம். பட் படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது ஆஸ் எ கிரியேட்டராக பார்க்கலாம். ஆஸ் எ கிரியேட்டர் இல்லைனா கூட ஒரு டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க யார் வேணால் காமன் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம். வெறும் 12 பேர், லிட்ரலி ஒரு 14-15 பேரை வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வேர்ல்டு கிளாஸ் சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னா ஸ்கிரிப்டால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த பையன் கொலையாளியா இல்லையான்னு அந்த 12 பேர் இந்த சாட்சியத்தை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இந்த 12 பேர் சாட்சியத்தை வச்சு இந்த பையன் கொலையாளியா இல்லையான்னு இவங்க 12 பேர் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பையனோட ஒரே ஒரு டிஃபரெண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வீட்டுக்கே வரல, நான் சினிமாவுக்கு போயிட்டு நைட்டு 3 மணி தான் வீட்டுக்கு வந்தேன்னு அந்த பையன் சொல்கிறான். மற்ற எல்லா சாட்சியும் இவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த படம் அப்படிங்கிறதுல நான் எதுவுமே ரிவீல் பண்ண போகிறதில்ல. நான் ரிவீல் பண்ணது கதை இல்லை, நான் ரிவீல் பண்ணது ஃபஸ்ட்டு சீன்லேயே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் 12 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த படத்தில். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில் என்னென்னா, அது ஒரு ஹாட் டே, ரொம்ப ரொம்ப சூடாக ஒரு சம்மரில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். அந்த ரூமில் ஃபேன் ஓடாது, வெளியே அவ்வளோ வேர்வையாக இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓட்டு எடுப்பாங்க. அந்த ஓட்டு எடுக்கும்போது 11 பேர் அவன் கண்டிப்பாக கொலையாளி தான் அப்படி, இந்த கதையெல்லாம் எஃப்ஐஆர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவன் கண்டிப்பாக கொலையாளி தான், அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு முடிவு பண்ணிடுவாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அவன் கொலையாளியாக இருக்கானா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் நான் அவனை நாட் கில்ட்டின்னு ஓட் பண்ணுறேன் அப்படின்றனால அந்த டிஸ்கஷனே படமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் நடக்கும், அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஹாட் டே ஓட்டு வந்து 1:11, 2:10, 3:9, 4:8ன்னு ஒன்று ஒரு ஸ்டெப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 6:6ன்னு வந்தோடனே அந்த ஹாட் டே என்ன ஆகும் அப்படின்னா கூலாக மாறும், ரெயின், மழை வரும். ஸோ அழகான டீட்டெயில். அது வரைக்கும் அந்த ஹீட்டாக இருந்தது, ஒரு பேலன்சிங் நடக்குது அப்படிங்கிறத வெளியே இருக்க கிளைமேட்டை வச்சு வெதரை வச்சு அதை சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருத்தரோட வேர்வையில் கூட டீட்டெயில் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாரம் நான் செலிப்ரேட் சினிமாவில் சஜஸ்ட் பண்ணுற படம் 12 Angry Men. அடுத்த வாரம் இதோட நல்ல படத்தோட சந்திக்கலாம்.